வலியுறுத்தியுள்ளார். குறைந்தது 10 ஆண்டுகள் பணி செய்தால் பணி நிலைப்பு செய்யப்படுவார்கள் என வாக்குறுதி அளித்துவிட்டு அதை செயல்படுத்தாமல் தொழிலாளர்களை ஏமாற்றுவதுதான் திராவிட மாடலா என அவர் வினவியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேட்டூர் அனல்மின் நிலையத்தில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றும் 200 பெண்கள் உள்ளிட்ட 1500 ஒப்பந்த தொழிலாளர்கள் தங்களை பணி நிலைப்பு செய்ய வேண்டும் என்று கோரி பிப்ரவரி 28ஆம் தேதி தொடங்கி 3ஆம் நாளாக இன்றும் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பேச்சு நடத்துவதற்கு கூட தமிழக அரசு முன்வராதது கண்டிக்கத்தக்கது என அவர் கூறியுள்ளார். போராடும் தொழிலாளர்களின் கோரிக்கை மிகவும் நியாயமானது. அவர்கள் அனைவரும் மேட்டூர் அனல்மின் நிலையத்தில் பல்வேறு நிறுவனங்களின் மூலமாக 10 முதல் 13 ஆண்டுகளாக ஒப்பந்த பணியாளர்களாக பணியாற்றி வருகின்றனர். பணிக்காலம் முழுவதும் அவர்களுக்கு மிக குறைந்த ஊதியம் மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. அதை தவிர அவர்களின் சமூக பாதுகாப்புக்கான எந்த உரிமையும் வழங்கப்படவில்லை. இத்தகைய சூழலில் வாழ்வாதார பாதுகாப்பை உறுதி செய்து கொள்வதற்காக பணி நிலைப்பு கோரி அவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். பணி நிலைப்பு என்பது அவர்களின் சட்டப்பூர்வ உரிமை. அதை தமிழக அரசும் மின்வாரிய நிர்வாகமும் மறுப்பது பெரும் சமூக அநீதியாகும். 10 ஆண்டுகள் பணி செய்த ஒப்பந்த பணியாளர்களுக்கு பணி நிலைப்பு வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் பல வழக்குகளில் தீர்ப்பளித்திருக்கின்றன. அது மட்டுமின்றி ஒரு நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக 10 ஆண்டுகளுக்கு மேல் உழைத்த தொழிலாளர்களுக்கு பணி நிலைப்பு வழங்கி அவர்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டியது அந்த நிறுவனத்தின் கடமை. தனியார் நிறுவனங்கள் அத்தகைய கடமையை நிறைவேற்ற தவறினால் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய தமிழக அரசே இத்தகைய உழைப்பு சுரண்டலில் ஈடுபடுவது சிறிதும் நியாயமற்றது. 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் திமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் 153ஆம் வாக்குறுதியாக அறநிலையத்துறை, காகித ஆலைகள், கூட்டுறவு நூற்பாலைகள், குடிநீர் வடிகால் வாரியம், எய்ட்ஸ் கட்டுப்பாடு வாரியம், உள்ளாட்சி அமைப்புகள், மேல்நிலை குடிநீர் தொட்டி பராமரிப்பு பணியாளர்கள், மின்சார வாரிய ஒப்பந்த தொழிலாளர்கள் உள்ளிட்ட அரசு துறை மற்றும் அரசு கட்டுப்பாட்டில் உள்ள நிறுவனங்களில் தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து வரும் அனைத்து ஒப்பந்த மற்றும் தற்காலிக பணியாளர்களையும் பணி நிரந்தரம் செய்வது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் நிறைவடைய உள்ள நிலையில் இதுவரை அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாததன் மூலம் உழைக்கும் தொழிலாளர்களுக்கு திமுக அரசு பெரும் துரோகம் செய்துவிட்டது. மேட்டூர் அனல்மின் நிலையத்தில் இவர்களுக்கு முன் ஒப்பந்த பணியாளர்களாக பணியாற்றி வந்தவர்கள் தங்களுக்கு பணி நிலைப்பு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி கடந்த 1998ஆம் ஆண்டில் போராட்டம் நடத்தினார்கள். அவர்களுக்கு ஆதரவாக பாட்டாளி மக்கள் கட்சி களமிறங்கி போராடியது. போராட்டங்கள் தீவிரமடைந்த நிலையில் பாமக மற்றும் தொழிலாளர்கள் அமைப்புடன் பேச்சு நடத்திய கலைஞர் தலைமையிலான திமுக அரசு ஒப்பந்த தொழிலாளர்கள் அனைவரையும் பணி நிலைப்பு செய்தது. அன்று தந்தை கலைஞர் காட்டிய மனித நேயத்தையும் தொழிலாளர்கள் மீதான அக்கறையையும் இன்று தனையன் மு.க. ஸ்டாலின் காட்ட மறுப்பது ஏன் என்பதுதான் பாமக எழுப்ப விரும்பும் வினா. திமுக தொழிலாளர்களின் உழைப்பில் வளர்ந்த கட்சி. அப்படிப்பட்ட கட்சி தொழிலாளர்களின் நலன்களை காற்றில் பறக்கவிட்டு அவர்களின் உழைப்பை சுரண்டுவதற்கு துணை போவது எந்த வகையில் நியாயம்? குறைந்தது 10 ஆண்டுகள் பணி செய்தால் பணி நிலைப்பு செய்யப்படுவார்கள் என உழைக்கும் தொழிலாளர்களுக்கு வாக்குறுதி அளித்துவிட்டு அதை செயல்படுத்தாமல் தொழிலாளர்களை ஏமாற்றுவதுதான் திராவிட மாடலா? மேட்டூர் அனல்மின் நிலையத்தில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் ஒப்பந்த தொழிலாளர்கள் அனைவரையும் தமிழக அரசு பணி நிலைப்பு செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் 4 நூற்றாண்டுகளுக்கு முன் போராடி வெற்றி பெற்றதைப் போலவே இப்போதும் மேட்டூர் அனல்மின் நிலைய தொழிலாளர்களுக்காக களமிறங்கி போராடுவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி தயங்காது என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார்.